விவசாயி கடனை பொறுத்தவரையில் விவசாயிகள் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னது வந்து சிறு குறு விவசாயிகள் சொன்னோம். இருங்க அதுதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க 5 ஏக்கர் எனக்கு கொடுக்காரமா? நீங்க என்ன 5 ஏக்கரை வச்சிருக்கீங்களா? கொடுக்கலையா? சொல்லுங்க. இல்ல இருங்க நான் சொல்லி முடிக்கிறீங்க. நீங்க இப்ப இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வந்திருக்கீங்க. அதாச்சு நான் சொல்றதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சொல்ற வரைக்கும் விடுங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சொன்னதை செய்யறோம். விவசாயிகள் அதுல குறை இருக்குங்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எக்ஸாம் பண்ண வேண்டிய யாரு முதலமைச்சர் பண்ண போறாரு? நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, நீங்க பண்ணது சரியில்லைன்னு. நாங்க சொன்னது கரெக்டா சரியான முறையில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது வந்து எல்லாரும் கிடைக்கணுங்கிறாங்க அவங்க. அவ்வளவுதானே. அதை பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இதுல பொதுவா வந்து எந்த திட்டத்தையும் நாம் நிறுத்த நோக்கம் நமக்கு இல்லையே. எல்லா திட்டத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். யார் கொண்டு வந்தாங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. புரியுதுங்களா? இருங்க. இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க நிறுத்தினா அவங்களாட்ட நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவங்க தான் அதை நிறுத்தினாங்க. அம்மா கிளினிக் நிறுத்தினாங்களா இல்லையா? நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? இது வரைக்கும் பத்திரிக்கை எழுதிருக்கீங்களா? அங்க போட்டா தான் பத்திரிக்கை விளம்பரமே கொடுக்க மாட்டோம். அடுத்த நாள் காலி பண்ணிடுவாங்க. டிவி இருந்தா 48 இடத்துல போட்டுருவாங்க. டிவி உங்களுக்கு தெரியாது. பயந்துட்டு கிடந்தீங்க. இப்ப எங்கிட்ட இத்தனை கேள்வி கேட்கறீங்க? இருங்க நான் சொல்றேங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்றை வச்சு நீங்க பண்ணக்கூடாது. இருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி. பாலியல் குற்றம் நடைபெற்றவுடன் 24 மணி நேரத்துக்கு கைது செய்து அவர்களை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க இல்லையா? இது நடந்திருக்கான். இந்த கேஸை பொறுத்தளவுக்கு நீங்க பாருங்க, எவ்வளவு விரைவாக ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுக்க போறாங்களா இல்லையா பாருங்க. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அதெல்லாம் நான் சொல்லுங்க. ஆமா இருங்க. நீங்க அதுக்கு ஏதாச்சும் வழிவகை பண்ணிருக்கீங்களா? இங்க ஊழல் நடந்திருக்கு, இவங்க காசு வாங்கிக்கணும் ஆராய்ச்சி பார்த்து போட்டிருக்கீங்களா? போடுங்க. அப்புறம் நாங்க நடவடிக்கை இருக்கிறோம். நீங்க கேள்வி மட்டும் கேட்கறீங்க. கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. அதுல உதவி செய்ய வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஜனநாயகத்துல நீங்களும் குடிமகன் தானே. ஏன் நீங்க இந்த குற்றச்சாட்டு மட்டும் சொல்றீங்க? ஏங்க நீங்க காட்டி கொடுக்கல? தப்பு பண்றாங்க இந்த இடத்துல. நீங்க நடவடிக்கை எடுக்கலீங்க வேணா எழுதுங்க. நாங்க அடுத்த நாள் நடவடிக்கை எடுக்க எங்களை கேளுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. சும்மா மொத்த கேள்வி கேட்டு ஜாலியா போயிருவீங்க. வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.